பெரியாரிடம் பகுத்தறிவு கற்றதாக சொல்லும் கி. வீரமணியின் பகுத்தறிவு யோக்கியமானதா. யோக்கியமற்றதா என எப்படி அறிவது. சாதாரண ஒரு சிறு விஷயத்திலிருந்தே அதை பரிசோதனை செய்து பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை எடுத்துக் கொள்வோம். அந்த போட்டிகளை விமர்சிப்பதில் கூட தன் போலி பகுத்தறிவை தான் கி. வீரமணி காட்டினார் என்பது தான் உண்மை. அதை இந்த காணொளியில் பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்கள் ஆதரவே நமக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியது. நன்றி. இனி காணொளி. கி. வீரமணி உட்பட பல தீக்க நபர்களுக்கு பகுத்தறிவு காட்ட சீசனுக்கு ஏற்ப சில விஷயங்கள் இருக்கும். தீபாவளி சரஸ்வதி பூஜை என பண்டிகைகளை விமர்சிக்கிற வரிசையில். வருடந்தோறும் நடக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளையும் சில வருடங்கள் முன்வரை விமர்சித்து கொண்டிருந்தார்கள். இப்போது முன் போல் விமர்சிப்பது இல்லை. ஏன். அங்கே தானுள்ளது கி. வீரமணியின் பகுத்தறிவு. ஐபிஎல் போட்டி துவங்குவதற்கு முன்பே கி. வீரமணியிடமிருந்து முன்பெல்லாம் விமர்சன கவுவுன் டவுன் துவங்கிவிடும். வருடா வருடம் ஐபிஎல் போட்டிக்கான ஏலம் துவங்கும் அன்றே ஐபிஎல் போட்டிகள் குறித்த கி. வீரமணியின் சிந்தனைகள் வெளிவரத் துவங்கும். உதாரணத்திற்கு சுயமரியாதை என்கிற தலைப்பில் 18 பிப்ரவரி 21 நாள் விடுதலை. செய்தியும் சிந்தனையும் பகுதியில் வந்ததை பார்ப்போம். சென்னையில் இன்று ஐபிஎல் கிரிக்கெட் வீரர்கள் ஏலம் என்கிற செய்திக்கு கி. வீரமணியின் விடுதலை பத்திரிகை சிந்தனை இவ்வாறாக உள்ளது. கிரிக்கெட்டே மோசம். இதில் ஆட்கள் ஏலம் விடப்படுவது அதைவிட மோசம். ஆட்டக்காரர்களுக்கு சுயமரியாதை கிடையவே கிடையாதா. அவர்கள் என்ன ஏல சரக்குகளா என கேட்டிருந்தது. காந்தியடிகள் கூறினார் உலகில் நாம் காண விரும்பும் மாற்றம் நம்மிடமிருந்தே துவங்க வேண்டும் என்று. அப்படியிருக்கையில் ஐபிஎல் போட்டிகள் குறித்த தீக்கவினரின் கருத்துகளும் சுயமரியாதையும் எங்கிருந்து யாரிடமிருந்து துவங்க வேண்டும். அவர்களின் திமுக கூட்டாளிகளான சன் ரைசர்ஸ் என்கிற ஐபிஎல் அணியை வைத்துள்ள கலாநிதி மாறனிடமிருந்தல்லவா. அவர்கள் தங்கள் சுயமரியாதை பேச்சை துவக்கி இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நாளும் அதனை செய்யவில்லையே. உங்களை சேர்ந்தவர்களே ஒரு ஐபிஎல் அணியை வைத்திருப்பார். அவருக்கும் ஒரு கும்பிடு போட்டுவிட்டு அவரிடமும் சந்தா வாங்கிக் கொண்டு. இந்த பக்கம் ஐபிஎல் லை விமர்சிப்பது போல் பாவனை செய்வதில் என்ன அறிவு நாணயமுள்ளது. இது நாள்வரை ஐபிஎல் போட்டிகளை கி. வீரமணி விமர்சித்ததை இரண்டாக பிரித்து பார்க்கலாம். எப்படியென்றால் கருணாநிதியின் மருமகனின் மாறன் குடும்பம் சன் ரைசர்ஸ் அணியை வாங்கியதற்கு முன். வாங்கியதற்கு பின் என இரண்டாக பிரித்து பார்க்கலாம். மாறன் குடும்பம் ஐபிஎல் லின் ஐதராபாத் டெக்கான சார்ஜர்ஸ் அணியை வருஷத்திற்கு 85 கோடி என 5 வருஷத்திற்கு 425 கோடிக்கு ஒப்பந்தம் செய்து. சன் ரைசர்ஸ் என்று பெயர் சூட்டி 2013ஆம் ஆண்டு விலைக்கு வாங்கியது. தற்போது அவர்களின் கிரிக்கெட் வியாபாரம் தென் ஆப்பிரிக்கா வரை நீண்டு. அங்கும் சன் ரைசர்ஸ் என்கிற அணியை வைத்துள்ளார்கள். கி. வீரமணி ஆரம்பத்தில் ஐபிஎல் லை கடுமையாக எதிர்த்தார். திமுகவின் மாறன் குடும்பம் சன்ரைசர்ஸ் அணியை என்றைக்கு விலைக்கு வாங்கியதோ. அன்று முதல் அடக்க ஒடுக்கமாய் ஐபிஎல் லை பெயரளவுக்கு எதிர்த்தார். எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எதிர்த்தார். 2013 வரை கி. வீரமணி ஐபிஎல் போட்டிகளை எப்படி எதிர்த்தார் என பார்த்தால் இந்த வித்தியாசம் தெரியும். மதுவை விட கொடியதான கிரிக்கெட்டை தடை செய்ய வேண்டும் என்கிற தலைப்பில் விகடன்.காமில் கி. வீரமணி குறித்த செய்தி. அந்த செய்திலிருந்து மது போதையை விட இந்த கிரிக்கெட் போதை மிக மிக ஆபத்தானது. அதைவிட மோசமானது. விடிந்தால் போகும் மது போதை. இந்த கிரிக்கெட்டு போதையோ ஒரு முறை பிடித்தால் எளிதில் போகாது. நீரிழிவு நோய் போல. மனித உரிமைகளுக்கும் சுயமரியாதைக்கும் விரோதமான தத்துவம் மனிதனை கொத்தடிமைகளாக விலைக்கு வாங்குவது என்ற நிலையில். விளையாடுபவர்களை விலை கொடுத்து ஆடு மாடுகளை வாங்குவது போல வாங்கி வைத்து கொண்டு. அவர்களை ஆட வைத்து பணம் கோடிக்கணக்கில் சுரண்டப்படுகிறது என்றார் கி. வீரமணி.
பிற்பாடு இன்னும் ஒரு படி மேல் போய் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளையே தடை செய்ய வேண்டும் என்பதோடு அதற்கென ஒரு இயக்கம் தொடங்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். இவ்வளவு தெள்ளத் தெளிவாக பேசிய வீரமணி அதை கடைசிவரை செய்தாரா? இல்லையே. ஏன் பின் ஓட்டி ஒளிந்து கொண்டார்? ஒன்றை ஆதரித்து பின்பு அதனை எதிர்ப்பது அல்லது ஒன்றை எதிர்த்துவிட்டு பிறகு அதனை ஆதரிப்பது என்பது வே. ராமசாமியிலிருந்து வீரமணி வரை யாருக்கும் புதிதில்லையே. அந்த வகையில் என்றைக்கு தலைவர் கருணாநிதியின் பேரன்களாம் சன் டிவி கலாநிதி மாறன் சகோதரர்கள் ஐதராபாத் அணியை குத்தகைக்கு எடுத்து சன் ரைசர்ஸ் என பெயர் வைத்து ஐபிஎல் போட்டிகளில் மாறன் குடும்பமும் இணைந்ததோ அன்றிலிருந்து இனமான வீரமணி ஐபிஎல் போட்டிகளை மிக கடுமையாக விமர்சிப்பதில்லை. சும்மா லேசாக விமர்சிப்பார். என்னையா நேற்று வரை ஐபிஎல் போட்டிகளை விமர்சித்துவிட்டு சன்ரைசர்ஸ் அணிக்காக உங்கள் பகுத்தறிவை அடக்கி வாசிக்கிறீர்களா என யாரும் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக ஐபிஎல்லை எதிர்ப்பது போல் பாசாங்கு செய்வார். மதி கெட்டவர்களா நேற்று வரை அசிங்கமான போதையாக தெரிந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் மாறன் குடும்பத்தினர் பங்கெடுத்ததும் அது விமர்சிக்கக்கூடாத ஒன்றாகிவிட்டதா? மது போதையை விட கொடிய போதை என கூறப்பட்டது இப்போது போதையாக தெரியவில்லையா? தீய செயல்கள் என்பது எப்போதும் தீய செயல்களே. அந்த செயல்களை செய்பவனை வைத்து தான் அது தீய செயலா இல்லையா என முடிவு செய்பவன் எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருப்பான். அப்படி தான் வீரமணியின் படமெடுத்து ஆடிய ஐபிஎல் எதிர்ப்பு பின்னாளில் சுருங்கி போனது. மனித உரிமைகளுக்கும் சுயமரியாதைக்கும் விரோதமான தத்துவம் மனிதனை கொத்தடிமைகளாக விலைக்கு வாங்குவது கிரிக்கெட்டிலும் தொடர்கிறதே என்றெல்லாம் வக்கணையாக பேசிய வீரமணி ஐபிஎல் லில் ஒரு அணியை கலாநிதி மாறன் வாங்கியதும் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு பெரிய மனுஷனாய் அதை கண்டித்திருக்க வேண்டாமா? இந்த விஷயத்தில் உங்கள் சொந்தக்காரனையே கண்டித்து சீர்திருத்தம் பண்ண முடியவில்லை என்றால் உங்களால் ஐபிஎல் லை காணும் கோடிக்கணக்கான பேரை எப்படி திருத்த முடியும்? ஒரு முறை ஸ்டாலினின் முகநூல் பக்கத்தில் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்தை பார்த்ததுமே பகுத்தறிவுக்கு விரோதமாக வாழ்த்தா என அண்ணா அறிவாலயத்துக்கு அலறியடித்து கொண்டு வீரமணி ஓடியது போலல்லவா சன் டிவி அலுவலகத்திற்கு ஓடி போய் தம்பிகளா சுயமரியாதைக்கு இழுக்கு இந்த ஐபிஎல் என்று கூறி இருக்க வேண்டுமே. ஏன் கூறவில்லை? வாயிலேயே பவுண்டரியும் சிக்ஸருமாய் அடித்து விடுவார்கள் என்ற பயமா? சொந்த மதத்துக்காரனின் மூடநம்பிக்கையை மட்டுமே விமர்சிப்பேன் எனும் கொள்கை வைத்துள்ள வீரமணி இங்கே சொந்தக்கார திராவிடனின் பித்தலாட்டத்தை பற்றியே வாய் திறப்பதில்லையே. நமக்கும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் உடன்பாடில்லை. அது போதை என்பது ஒரு புறம் கிரிக்கெட் பிற விளையாட்டுக்களை காவு வாங்குகிறது என்பது ஒரு புறம். நீர் பற்றாக்குறை மின் பற்றாக்குறை உள்ள நம் நாட்டில் இரண்டையுமே அள்ளி திங்கும் கிரிக்கெட் திடல்கள் என ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் நிராகரிக்கப்பட ஏராள காரணங்கள் உள்ளன. ஆனால் நாம் வினரை போல் ஐபிஎல் போட்டியை எதிர்க்கவும் இரட்டை வேடம் போடுவதில்லை. கூட்டாளிகளின் ஊழலை பற்றி பேச தான் வீரமணிக்கு தைரியமில்லை. சன் ரைசர்ஸ் பற்றி பேசவுமா அறிவில்லை. நம் பதிவை வாசித்தாவது மானமிகு வீரமணி திருந்தி கலாநிதி மாறனுக்கு அறிவுரை வழங்குவாரா? பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தவறாக இருந்தால் தங்களை திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் நேர்மையாக பேச வேண்டும் என்பதும் வினருக்கு சுட்டு போட்டாலும் வராதே. சன் ரைசர்ஸ் அணியை மாறன் குடும்பம் கையில் வைத்துள்ளவரை நேர்மையான விமர்சனங்களை விடுதலையிலும் வீரமணியிடமும் எதிர்பார்க்கிறவன் நிச்சயம் வினரின் யோக்கியதை தெரியாதவனாக தான் இருப்பான். சாதாரண ஒரு சிறு விஷயத்திலேயே அவர்களின் அறிவு இந்த தரத்தில் தான் உள்ளது.